என் புள்ளைய இனிமே பார்க்கவே முடியாதா? செய்வதறியாமல் நொறுங்கிய தாயின் இதயம். என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பனகுடியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். கூலி வேலை செய்து வரும் இவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். இவரது 3வது மகன் லட்சுமணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அடிக்கடி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஆசிரியர்கள் தேர்வு எழுத மட்டும் வந்தால் போதும் என லட்சுமணனின் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி லட்சுமணனின் குடும்பத்தார் வள்ளியூருக்கு 2வது மகனின் படிப்புக்காக லோன் வாங்க சென்றிருக்கின்றனர். சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் மாலை 3:30 மணி அளவில் தனது உறவினரின் பானிபூரி கடைக்கு கிளம்பி சென்ற லட்சுமணனை அவரது வீட்டிற்கு மிக அருகில் குடியிருக்கும் சபரிராஜன் என்பவர் தமது வீட்டிற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டில் இருவரும் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த போது இவர்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும், தகராறு முற்றியதால் சபரிராஜன் வீட்டில் வாங்கி வைத்திருந்த அரிவாளை வைத்து லட்சுமணனை சரமாரியாக வெட்டியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் லட்சுமணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரிராஜனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சபரிராஜன் கஞ்சா போதையில் அவரது பெரியம்மா மகனையும் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அவர் பெரியம்மா மகன் என்பதால் இதை பேசி முடித்துக் கொண்டதாகவும், சபரிராஜன் மீது பனகுடி காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அறிந்து வந்த PMT அமைப்பினர் லட்சுமணனின் தாயிடம் ஆறுதல் கூறும்போது லட்சுமணனின் தாய் உடைந்து அழுதார். இந்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.